வணக்கம் நண்பர்களே. ஆரம்ப காலம் தொட்டே சென்னை சட்டமன்ற தொகுதிகள், சென்னையினுடைய வரம்பிற்குள் வரும் சட்டமன்ற தொகுதிகள், இந்த அது திமுகவின் கோட்டை என்று தான் கருதப்படும். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அந்த ஒரு பேச்சு உண்டு. நெடுங்காலமாக சென்னையில் திமுக மற்ற தொகுதியில் ஜெயிக்கிறதோ இல்லையோ, சென்னை எப்போதுமே திமுகவின் கோட்டை என்று அறியப்படுகிறது. அந்த கோட்டைக்குள் ஓட்டை விழும் வேலையை ஒரு அமைச்சர் செய்கிறார். தான் வைத்தது தான் சட்டம், என் பேச்சை மீறுபவர்கள் இங்கே எம்எல்ஏக்களாக திரும்ப சீட் வாங்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் செய்கிறார். யார் அவர்? அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். சரி, இப்போ இந்த சென்னை கோட்டைக்குள் ஓட்டையை போனோம். அந்த அமைச்சர் யார்? அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்று செய்திகள் கூறுகிறது, நான் கூறவில்லை. அவர் முக்கியமாக குறிவிப்பது எழும்பூர் தொகுதி, பரந்தாமன். எழும்பூர் தொகுதியில் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அது சரியாக நடக்க வேணாம்னு சொல்லி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாக ஒரு வதந்தி. ஏனென்றால் பரந்தாமனின் முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும். அந்த தொகுதி அது ஏற்கனவே பரந்தாமனை ரெக்கமெண்ட் பண்ணது இவர் தான் சொல்கிறாங்க. யார்? சேகர் பாபு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் தன்னுடைய பேச்சை கேட்பதில்லை, தனக்கு அடங்கி நடப்பதில்லை என்பதனால் அவரை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு 2026 தேர்தலில் வேறொரு கேண்டிடேட்டை போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். இது முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு, தாயகம் கவி என்று அழைக்கப்படுகிற எம்எல்ஏ, திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ. அவருக்கும் அவருடைய தொகுதி விவரங்களில் தன்னிச்ச எந்த முடிவும் சேகர்பாபு தான் எடுக்க விடுறதில்லை. யாரை? தாயகம் கவியை. இவர் போய் தலையிடுறது. இப்போ இவர் தான் முடிவெடுப்பார். யாருக்கும் நல்ல பேர் கிடைக்க முடியாத அளவுக்கு சென்னை தொகுதிகளில், சென்னை மாநகரம் என்று சொல்லக்கூடிய சென்னையினுடைய தொகுதிகள், இந்த சட்டமன்ற தொகுதிகளில் சேகர் பாபு தன்னுடைய ஆட்கள் தான் வர வேண்டும், தான் சொல்லும் ஆட்கள் தான் நிறுத்தப்பட வேண்டும், அந்த வெற்றிக்கு நாம் தான் காரணமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும், இப்படி ஏதாவது யோசிக்கலாம். அரசியலில் இது மாதிரி அரசியல் கணக்குகள்லாம் சரிதான். ஆனால் சொந்த கட்சிக்குள்ளே காலவாடுற வேலையை பார்த்தாங்கன்னா அந்த கட்சி எப்படி ஜெயிக்கும்? ஏற்கனவே அந்த கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வேறு உருவாகி கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லலை, பொதுவெளியிலே இருக்குது. இதை சேகர்பாபு உணர வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் விரும்புகிறார்கள். உண்மையிலேயே சேகர்பாபு இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறாரா என்று அறிவாலயத்தினுடைய வட்டாரங்கள் விசாரித்த போது இது வெறும் வதந்தி, எதிர்கட்சிகள் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு பதில் சொல்கிறாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? முதல்வரின் காதுகளுக்கு இது செல்கிறதா? கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஸ்டாலின் காதுகளில் செல்கிறதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.